வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாயா கதையில மார்ச் 22 நாளைக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாப்போம். நம்ம பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. பார்வதி சொல்றாங்க, அக்கா எனக்கு இதெல்லாம் சரிபட்டு வரல. நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அந்த மாயா சுலபமா சீனுவ அவ வழிக்கு கொண்டுட்டு வந்துருவா. இனிமே உங்களால எதுவுமே பண்ண முடியாதுக்கா. பத்மா சொல்றாங்க, ஏ பார்வதி, தேவையில்லாம இப்படி பேசாதடி. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இந்த மாயாவா எனக்கு மருமகன்? இவெல்லாம் எனக்கு மருமகளா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சீனு அறிவில்லாம அந்த மாயாவை கல்யாணம் பண்ணதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடந்துருச்சு. இனிமே சீனுவுக்கு பண்டாட்டினா அது மாயாதான். இனிமே வேற வழியே இல்ல. நீங்க அந்த மாயாவை மருமகளா ஏத்துக்கிட்டு இனிமே வாழ்க்கைய நடத்த வேண்டியதுதான். அதுக்கு பத்மா சொல்றாங்க, பார்வதி, என்னடி இத்தனை நாளும் என் கூடவே இருந்துட்டு இப்படி பேசுற? இங்க பாரு, அந்த மாயாவ எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்துறது அப்படிங்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அதுக்கு பார்வதி கேக்குறாங்க, என்னன்னு சொல்லுங்கக்கா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பத்மா சொல்றாங்க, அத நான் இப்ப சொல்லல, நடக்கும்போது நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அந்த இடத்துல இருந்து போறாங்க. பார்வதி நினைக்கிறாங்க, ஏற்கனவே என்னமோ ஒரு பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்க வச்சுட்டாங்க. இப்ப மறுபடியும் அதே மாதிரி நம்மள ஒரு பிரச்சனையில சிக்க வைக்க போறாங்களோ, இவங்க கூட பழகுறது கொஞ்சம் டேஞ்சர் தான் போல அப்படின்னு பார்வதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரத்துல பத்மா மகாலிங்கத்துக்கு போன் பண்றாங்க. மகாலிங்கம் போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சம்மந்தி, போன் பண்ணிருக்கீங்க. அந்த 40 லட்சம் இருக்குல்ல, அந்த ஆளை நான் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க வேற போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டீங்கல்ல, அதனால நான் எங்க பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம கண்டுபிடிக்கணும்ல. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க சம்மந்தி, அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த பணத்தை கதிர் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி நாங்க கதிர் மேல பழி போட்டுட்டோம். இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நான் வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போன் பண்ணேன். அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, அதானே சம்மந்தி சாதாரண ஆளா? பிளான் பண்றதுலதான் நம்பர் 1 ஆளு. சரி, என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, அந்த காசை கதிர் எடுத்துட்டான் அப்படின்னு நாங்க வேற பிளான் பண்ணிட்டோம். சரி, ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக தான் போன் பண்ணேன். உங்களை கோவில்ல பாக்கலாமா? மகாலிங்க சொல்றாரு, கண்டிப்பா பாக்கலாமே. சரின்னு பத்மாவும் போனை கட் பண்ணிட்டு பத்மா நினைக்கிறாங்க, மகாலிங்கத்தை பார்த்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கண்டிப்பா பேசியே ஆகணும். அப்பதான் சீனுவோட வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த மாயா இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு பத்மா நினைக்கிறாங்க. அப்புறமா மகாலிங்க நினைக்கிறாரு, இந்த பொம்பளை எதுக்கு நம்மள கோயிலுக்கு கூப்பிடுது? 40 லட்சம் பணத்தை நம்ம தான் எடுத்துட்டோம் அப்படின்னு வீட்டுல போட்டு கொடுப்பாளோ? இல்லையே, அதான் கதிர் எடுத்துட்டான் அப்படின்னு கதிர் மேல பழி போட்டேன்னு சொன்னாலே. அப்புறம் எதுக்கு இந்த பொம்பளை நம்மள கூப்பிடுறா? சரி, நாம போய் பாப்போம் அப்படி என்னதான் சொல்ல போறான்னு. ஆனா இந்த 40 லட்சம் பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் நிம்மதியா இல்லாத மாதிரிதான் இருக்கு. இந்த பணத்துல ஏதாவது ஒண்ணு டக்குன்னு வாங்கி போட்டுறணும், அதான் நல்லது அப்படின்னு மகாலிங்கம் நினைக்கிறாரு. சரி, அவங்க வேற ஏதோ கோயிலுக்கு வர சொன்னாங்க. சரி, கோயில்ல போய் பாப்போம் அப்படின்ட்டு மகாலிங்கம் நேரா கோயிலுக்கு போறாரு. அங்க பத்மா ஆல்ரெடி வெயிட் பண்றாங்க. மகாலிங்கம் நேரா பத்மாவை பார்த்து, வாங்க சம்மந்தி, எப்படி இருக்கீங்க? அப்ப பத்மா சொல்றாங்க, நான் என்ன, அந்த மாயாவோட தொல்லை வர வர ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அவ என்கிட்டயே சவால் விடுறா, சீனுவோட குழந்தைய 1 வருஷத்துல பெத்து காமிக்கிறேன் அப்படின்னு. அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். சீனு மாயாவுக்கு விவாகரத்து கொடுத்துட்டான், தெரியுமா உங்களுக்கு? மகாலிங்கத்துக்கு எல்லை இல்ல சந்தோஷம். என்ன சொல்றீங்க? சீனு மாயாவுக்கு விவாகரத்து கொடுத்துட்டானா? அவன் அப்படி குடுக்கற ஆள் இல்லையே. அப்ப பத்மா சொல்றாங்க, குடுக்காமையா பின்ன? சீனு என் பிள்ளை, நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்டுதானே ஆகணும். அதுக்கு மகாலிங்க சொல்றாரு, அதெல்லாம் சரி, அவன் முன்னாடியே உங்க பேச்சை கேட்டிருந்தா சாருவ கல்யாணம் பண்ணிருப்பான்னு. அதுக்கு
பத்மா சொல்றாங்க, அந்த மாயா பல விஷயங்களை பண்ணி சீனுவை அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டா. அதனாலதான் இத்தனை நாளும் சீனு என் பேச்சு கேட்காம இருந்துட்டான். ஆனா எப்ப இந்த மாயா தனாவுக்கும் கதிருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாலோ அப்பவே சீனுவுக்கு மாயாவை சுத்தமா பிடிக்காம போயிட்டு. அதுதான் எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய வாய்ப்பு. அதோட உங்களுக்கு தெரியுமா, அவ என்ன கை நீட்டி வேற அடிச்சிட்டான். இது கேட்டதோட மகாலிங்கம் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்றீங்க, உங்களை அடிச்சிட்டாளா? அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உங்களை கை வாங்கியிருப்பா? அப்ப பத்மா சொல்றாங்க, ஆமா, ஆனா அவ என்ன அடிச்சதுல எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சுக்கிட்டு இத பயன்படுத்தியே சீனுவ மாயாவுக்கு விவாகரத்து கொடுக்க வச்சுட்டேன். அப்ப மகாலிங்க சொல்றாரு, அந்த மாயா அவ்வளவு சீக்கிரத்துல விவாகரத்து கொடுக்க மாட்டாளே. அப்ப பத்மா சொல்றாங்க, கொடுத்துத்தானே ஆகணும். ஏன்னா என் புள்ள அந்த அளவுக்கு மாயாவை வெறுத்துட்டான். இனிமே மாயாவை சேர்த்துக்கவே மாட்டான். அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். மகாலிங்க சொல்றாரு, இனிமே என்ன பார்த்து என்ன சம்மந்தி பண்றது? அதான் உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிட்டேன். பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அந்த மாயாவை சீனு விவாகரத்து பண்ண பிறகு என் பிள்ளைய உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். இங்க பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா ஏன் மருமக அப்படின்னா அது கண்டிப்பா எப்பவுமே சாருதான். சாருவை தவிர்த்து எனக்கு வேற யாரும் மருமகளா வேணாம். இதை கேட்டதோட மகாலிங்கத்துக்கு மனசுக்குள்ள இல்ல சந்தோஷம். ஆஹா, நம்ம நினைச்சது நடக்க போகுதே. ஏற்கனவே இவளுக கிட்ட சாவி வந்துருச்சு. இத பயன்படுத்தியே நம்ம அந்த வீட்டை மொத்தமா கொள்ளையடிச்சிடலாமே அப்படின்னு. அப்ப மகாலிங்க கேக்குறாரு, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த ரகுராம் முத்துப்பாரா. பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, முன்னாடி மாதிரி இல்ல அண்ணன். இப்ப எந்த விஷயத்திலுமே அவரு தலையிடுறது கிடையாது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்காரு. எப்ப ஜானகி அண்ணி இந்த மாதிரி அந்த கதிருக்காக ஜெயிலுக்கு போனாங்களோ அப்பவே அவரு வந்துட்டு சுத்தமா வெறுத்துட்டாரு. தன் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு அந்த கதிர் தான் காரணம். கதிரோட கல்யாணத்தை நடத்தி வச்சது மாயாதான் அப்படின்ட்டு இப்ப அண்ணன் செம்ம கோவத்துல இருக்காரு. இதனால ஜானகி அண்ணிய எப்பவோ வெறுத்துட்டாரு. அவருக்கு இப்ப முக்கியம் அவரோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, அது மட்டும்தான் முக்கியமா. மற்றபடி எதுலயுமே தலையிட மாட்டாராம். இது நமக்கு கிடைச்ச அற்புதமான வாய்ப்பு. அதனாலதான் சொல்றேன், இனிமே வீட்டுல என்ன நடந்தாலும் அண்ணன் கண்டுக்கவே மாட்டாரு. அதான் சொல்றேன், நீங்க சாருவை எப்படியாவது என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க, அது மட்டும் போதும். மத்தத நான் பாத்துக்கிறேன். அப்ப மகாலிங்க சொல்றாரு, உண்மையாதான் சொல்றியா? அப்ப பத்மா சொல்றாங்க, ஆமா, உண்மையாதான் சொல்றேன். அதுவும் சாதாரணமா வந்தா கண்டிப்பா என் வீட்டுக்குள்ள யாரும் அவளை ஏத்துக்க மாட்டாங்க. நான் சொல்ற மாதிரி கூட்டிட்டு வாங்க, அப்புறம் எல்லாரும் கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். மகாலிங்க சொல்றாரு, சம்மந்தி, நீங்க சொல்றீங்க அப்படிங்கறதுக்காக தான் மறுபடியும் என் பொண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்புறேன். மறுபடியும் காலை வாரி விட்டுற மாட்டீங்களே. அதுக்கு பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் சரி, இனிமே என் மருமகன்னா அது சாரு மட்டும்தான். இந்த மாயாலாம் கிடையவே கிடையாது. அவெல்லாம் என் மருமகன்னு நான் வாயை திறந்து சொல்லவே மாட்டேன். என் மருமக அப்படின்னா அது சாருதான். நீங்க நான் சொல்ற மாதிரி கூட்டிட்டு வாங்க, மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதோட மகாலிங்கமும் சரி அப்படின்னு சொல்ல பத்மா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மகாலிங்கம் நினைக்கிறாரு, இந்த பொம்பளை என்ன நம்மள சுத்தி சுத்தி வருது. ஒருவேளை நம்ம கிட்ட நிறைய சொத்து இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவ இப்படி பண்றாலோ? அது சரி, நம்ம அவ்வளவு கடன்ல இருக்கிறது இந்த பொம்பளைக்கா தெரிய போகுது? ஒண்ணுமே தெரியாது, தானா வந்து நம்ம கிட்ட சிக்குது. சரி, அவ சொன்ன மாதிரிதான் செஞ்சு பாப்போமே. ஏன்னா இப்போதைக்கு அவளுக்கு கிட்ட சாவி இருக்கு. இதனால நம்ம என்ன நினைச்சாலும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்போதைக்கு அவளுக்கு சொல்றதை செஞ்சுதான் ஆகணும். சரி, நம்ம பொண்ணுக்கு போன் பண்ணுவோம் அப்படின்ட்டு நேரா சாருவுக்கு போன் பண்றாங்க. சாரு போன் அட்டன் பண்ணி, என்னப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? அப்ப மகாலிங்க சொல்றாரு, அம்மாடி, நீ இத்தனால மனச மாத்திக்கவே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப சாரு கேக்குறாங்க, அப்பா, இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? எதுக்கு போன் பண்றீங்க? உங்களால நான் நிம்மதி இல்லாம இருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒருத்தரை கூட உங்களால கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. இல்ல, என்கிட்ட பேசாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். திரும்பி எதுக்கு எனக்கு போன் பண்றீங்க? மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருமா சாரு, உன் லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருமா, சீனுவை மறுபடியும் கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சாரு கேக்குறாங்க, அப்பா என்னப்பா சொல்றீங்க? அப்ப மகாலிங்க சொல்றாரு, ஆமா, அந்த சீனுவுக்கு மாயாவை சுத்தமா பிடிக்காம போயிட்டான். சாரு கேக்குறாங்க, என்னது, சீனு மாயாவை வெறுக்கிறானா? அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல. அப்ப மகாலிங்க சொல்றாரு, அம்மாடி,
அவங்க வீட்டுல இப்ப புதுசா நிறைய குழப்பங்கள் நடந்துட்டு, இதனால சீனு சுத்தமா மாயாவை வெறுத்துட்டான். சொல்ல போனா மாயாவுக்கு விவாகரத்தை கொடுத்துட்டான். அவங்க 2 பேரும் சீக்கிரம் பிரிய போறாங்க. இந்த நேரத்துல நீ அவங்க வீட்டுக்குள்ள போய் சீனுவோட மனசை இடம் பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் யாரு என்ன பண்ணாலும் கண்டிப்பா நீ அந்த மருமகள் ஆகியறலாம். என்ன சொல்ற? சாரு கேக்குறாங்க. அத்தை இத பத்தி என்ன சொன்னாங்க? மகாலிங்க சொல்றாரு, பிளான கொடுத்ததே அத்தை தான். நாளைக்கு காலையில நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இது கேட்டதோட சாருவும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, மகாலிங்க சொல்றாரு, இங்க பாரு, முக்கியமா இன்னொரு விஷயம், நான் எப்படி சொல்றேனோ அந்த மாதிரி வா. அப்பதான் அந்த குடும்பத்துக்குள்ள நுழையலாம். சும்மா போனா அந்த குடும்பத்துக்குள்ள போக முடியாது. ஜானகி தடுத்துருவா. அதனால நான் சொல்ற மாதிரி வா. இது கேட்டதோட சாருவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா மறுநாள் காலை பத்மாவும் பார்வதியும் நிக்கிறாங்க. பார்வதி கேக்குறாங்க, அக்கா என்னக்கா காலையில இருந்து யாருக்கோ காத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. யாருக்குக்கா காத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு பார்வதி, அத பத்தி என்னால இப்ப சொல்ல முடியாது, கொஞ்சம் பொறுமையாயிரு. பார்வதி கேக்குறாங்க, அக்கா நீங்க இப்படி பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிளான் தான் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னக்கா நடக்குது இங்க? அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, என் மருமக வீட்டுக்கு வரப்போறா. பார்வதி கேக்குறாங்க, என்ன மருமகளா? உங்களுக்கு மருமகன்னு பார்த்தா அது மாயா தானே, வேற யாரும் உங்களுக்கு மருமக? இத கேட்டுட்டு நம்ம பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, என் மருமகன்னா அது சாருவும் கூட தான். பார்வதி கேக்குறாங்க, என்ன சாருவா? அவ எப்படி இங்க வருவா? அதுக்கு பத்மா சொல்றாங்க, எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வருவா பாரு அப்படின்னு. அதே நேரம் மகாலிங்கம் சாருவை கூட்டிட்டு வராரு. சாரு எப்படி வராங்கன்னா கையில ஒரு ஸ்டிக்கோட கண்ணுல கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு வராங்க. சாரு வரத பார்த்துட்டும் மகாலிங்கம் வரத பார்த்துட்டும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சிவா நேரா மகாலிங்கத்தை பார்த்து, ஏய் இங்க என்ன வேலை உனக்கு? எதுக்கு நீ இங்க வந்திருக்க? மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, நான் ஒரு நியாயம் கேக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட பேச முடியாது, ரகுராம் ஐயா கிட்ட தான் பேசணும். அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாரு, அதான் கல்யாணம் எதுவும் நடக்கல இல்ல, அதுக்கப்புறம் நீ இந்த குடும்பத்துக்கு என்னென்ன துரோகம் பண்ணிருக்கன்னு தெரியும். மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு, அதான் உனக்கு நல்லது. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, என் பக்கத்துல உள்ள நியாயத்தை நீங்க கேட்கவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ரகுராம் சிவாப்பா பார்த்து, சிவா அமைதியா இரு. ரகுராம் மகாலிங்கத்தை கூப்பிடுறாங்க, வாங்க அப்படின்னு. மகாலிங்கமும் சாருவும் வராங்க. மகாலிங்கம் சாருவ கைத்தாங்களா கூட்டிட்டு வராரு. இத பார்த்துட்டு அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. பாட்டி நேரா ரகுராம் கிட்ட, என்ன ரகு, சாரு என்ன இப்படி வரா, கையில ஸ்டிக்கோட கண்ணுல கண்ணாடியோட வந்துகிட்டு இருக்கா, என்ன நடக்குது இங்க? அப்ப நம்ம சாரு இங்க இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு வணக்கம் சொல்றாங்க. முக்கியமா அவங்க யாரும் எங்க நிக்கிறாங்கன்னு தெரியாம வணக்கம் சொல்றாங்க. அப்ப பத்மா நேரா மகாலிங்கத்தை பார்த்து, என்ன ஆச்சு இவங்களுக்கு? அதுக்கு மகாலிங்க சொல்றாரு, இது மாதிரி நீங்க வாக்கு கொடுத்தீங்கல்ல, உங்களோட பையன் சீனுவ என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு. ஆனா அந்த கல்யாணம் நடக்கல. என் பொண்ணு அதை யோசிச்சுக்கிட்டே கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு விபத்து ஆகிருச்சு. இதனால அவளோட கண்ணு பாதிக்கப்பட்டுட்டு இனிமே அவ பார்க்கவே முடியாது அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்க. நீங்க உங்க பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால என் பொண்ணு சந்தோஷமா இருந்தா. ஆனா இப்ப என் பொண்ணு நிம்மதி இல்லாம இருக்கா. என் பொண்ணோட வாழ்க்கை சுத்தமா போச்சு உங்களால அப்படின்னு சொன்னதோட ரகுராம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. சிவா சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க பொண்ணு ஒழுங்கா காரு ஓட்டாம போனதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாவோம்? அந்த சாருவுக்கு கண்ணு போனதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? ரகுராம் சிவாவை பார்த்து, சிவா அமைதியாரு, என்ன சுச்சுவேஷன்ல எப்படி பேசுறது அப்படின்னு தெரியாதா? ஜானகி இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப சாருவை கூட்டிட்டு மகாலிங்கி கேக்குறாரு, உங்ககிட்ட நியாயத்தை கேக்குறதுக்காக தான் வந்தேன், என் பொண்ணுக்கு ஒரு வழிய சொல்லுங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க பொண்ண சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தது நான் தான். கொடுத்த வாக்க என்னால காப்பாத்த முடியல. சாருவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆகிருச்சு, அதுக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன். சாருவுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்குறேன், நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். இது கேட்டதோட மகாலிங்க சொல்றாரு, ஐயா நீங்க என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாருவை நான் இங்கே விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, சாருவுக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாருவை நிக்க வைக்கிறாங்க. மகாலிங்க அந்த இடத்துல இருந்து போறாரு. மகாலிங்க லைட்டா சாருவை பார்த்துட்டு தலையாட்டிட்டு போறாரு. அப்ப ரகுராம் நேரா சாருவை கூப்பிட்டு, சாரு
அப்ப சாரு சொல்றாங்க, சொல்லுங்க மாமா. அதுக்கு ரகுராம் சொல்றாரு, இங்க பாருமா, உனக்கு இப்படி விபத்து ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பதான் சிவா கேக்குறாரு, சாரு உனக்கு எப்படி விபத்தானுச்சு? அப்ப சாரு சொல்றாங்க, இல்ல நான் கார் ஓட்டிக்கிட்டு போகும் பொழுது ஏதோ ஒரு யோசனையில நான் இப்படி பண்ணிட்டேன். அப்ப சீனு அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு சிவா, அவளே பாவம் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கா அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாது. மனசளவுலயும் காயப்பட்டுட்டா, உடம்பளவுலயும் காயப்பட்டுட்டா. இதுக்கு மேலேயும் அவகிட்ட அடுத்தடுத்து கேள்வி கேட்டு தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க. சாரு நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு சாருவை ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. சாரு ரூமுக்கு போனதோட நம்ம பத்மா ரூம் கதவை சாத்துறாங்க. அப்ப சாரு கேக்குறாங்க, யாரும் பின்னாடியே வந்தாங்களா? பத்மா சொல்றாங்க, சாரு அதெல்லாம் யாரும் வரல. அப்ப பார்வதி கேக்குறாங்க, அக்கா என்னக்கா இது? சாருவுக்கு இப்படி ஆகிருச்சு. இப்படி ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ச்சே, இவளோட வாழ்க்கை இப்படி ஆகிருச்சே. அப்ப பத்மா சொல்றாங்க, சாரு கண்ணாடியை கயிட்டு. அப்ப சாரு கண்ணாடியை கயிட்டுறாங்க. கண்ணாடியை கயிட்டினத்தோட நம்ம சாரு நேரா பார்வதியோட கையை பிடிச்சு, என்ன சித்தி, எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சு பயந்துட்டீங்களா? அப்ப செம்ம ஷாக் ஆகுறாங்க பார்வதி. அக்கா இங்க என்னக்கா நடக்குது? சாருவுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொன்னீங்க, அவன் நல்லா தானே பாக்குறா. அப்ப பத்மா சொல்றாங்க, அப்புறம் எப்படி சாருவை இந்த வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வர முடியும்? அவன் நல்லபடியா இருந்தா இந்த வீட்டுல உள்ளவங்க அவளை இந்த வீட்டுக்குள்ள விடுவாங்களா? கண்டிப்பா வீட்டுக்குள்ள விடவே மாட்டாங்க. அதனாலதான் நான் இப்படி ஒரு பொய்ய சொல்லி அவளை வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்தேன். நீயே தெரிஞ்சுக்கோ. இவ சாதாரணமா இருந்தா இவளை வீட்டுக்குள்ள விடுவாங்களா? இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் விஷயத்த சொன்னாதான் இவளை வீட்டுக்குள்ள விடுவாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, அக்கா சரியான பிளான் தான் போட்டிருக்கீங்க. நல்ல வேளை நானும் சாருவுக்கு ஏதோ ஆகிருச்சுன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்ப சாரு சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகல. அதே நேரம் பார்த்து மாயா இங்கேருந்து வராங்க. சாரு வந்ததை கேள்விப்படுறாங்க. தனா சொல்றாங்க, மாயா சாரு வந்துட்டா தெரியுமா அப்படின்னு. மாயா இங்கேருந்து ரூம்குள்ள வரும்பொழுது சாரு கண்ணாடி போட்டிருக்காங்க. அப்ப பத்மா நேரா சாருவை பார்த்து, இங்க பாரு மருமகளே, உனக்கு எதுவும் ஆகாது. மாயா கேக்குறாங்க, யார மருமகன்னு சொல்றீங்க? உங்களுக்கு மருமகன்னா அது நான் மட்டும்தான், வேற யாரும் மருமக கிடையாது. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏ போடி, எனக்கு மருமகன்னா சாரு மட்டும்தான், நீ எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல. அப்ப மாயா நேரா சாருவை பார்த்து, சாரு எனக்கு இப்ப கூட சந்தேகமா இருக்கு, உனக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு. எனக்கு என்னமோ நீ ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக தான் வீட்டுக்குள்ள வந்திருக்க. ஆனா நீ என்ன நினைச்சாலும் கண்டிப்பா நீ நினைக்க போறது நடக்கிறது கிடையாது. உனக்கு கண்ணு தெரியுமா இல்லையா அப்படிங்கறது எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்ப சாரு வந்துட்டு ஷாக் ஆகி நிக்க. அப்ப மாயா சொல்றாங்க, சாரு நீ தேவையில்லாம இந்த வீட்டுக்குள்ள வந்துட்ட, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு இருக்குடி அப்படின்னு சொன்னதோட சாரு ஷாக் ஆகுறாங்க. அண்ட் இந்த ப்ரோமோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.